அந்த படத்துல ஹனுமானாவே ரிஷப் ஷெட்டி தான் நடிக்கிறார். அந்த பார்ட் 1லயே ஒரு லீடு கொடுத்திருப்பாரு எண்டுல. ஹனுமானே வந்து மறுபடியும் இந்த பூலோகத்துக்கு வந்து எதிரிகள்லாம் சாவடிக்கிற மாதிரியான ஒரு அனிமேஷன் ஒண்ணு பண்ணியிருப்பாரு. அது முழுக்க ஒரு படமா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஹனுமானா ரிஷப் ஷெட்டி நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் தான் ரிஷப் ஷெட்டிக்கு அடுத்த ரிலீஸ். அதுக்கு அடுத்து நாகவம்சியோடைய டைரக்ஷன்ல ஒரு பீரியாடிக்கல் படம். அந்த படத்துல என்ன கண்டென்ட் என்னன்றதெல்லாம் இன்னும் சொல்ல சஸ்பென்ஸா தான் இருக்கு. அந்த திரைப்படம் தான் அடுத்து ரெடியாக போற படம். அதுக்கு அடுத்து சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. அதுல வந்து சிவாஜியாவே நம்ம ரிஷப் ஷெட்டி நடிக்கிறாரு. அதுவும் மிகப்பெரிய பட்ஜெட். இந்த 3 படமும் நம்ம என்ன நோட்டீஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, காந்தாரா பெரிய பட்ஜெட், அடுத்து இவர் பண்ற 3 படமும் மினிமமா 150 கோடிக்கு மேலதான் இந்த பட்ஜெட்லாம் அப்படின்றது சொல்றாங்க. ஒரு பேன் இண்டியா ஸ்டாரா ரொம்ப ஸ்ட்ராங்கா கன்னட இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு ஆள் வேர்ல்டு வைடா கலக்கிற ரிஷப் ஷெட்டி அப்படின்னு எல்லாரும் கொண்டாடி தீக்குறாங்க. அதுவும் பாருங்களேன், ஃபுல்லாவே இந்த பீரியாடிக் மூவியாவே வருது அவருக்கு. எல்லாமே காந்தாராவும் அந்த மாதிரி பேஸ்ல தான் இப்ப சாப்டர் 1 எடுத்தாரு. சாப்டர் 2க்கு நடுவுலயே 3 படங்கள். இந்த படத்தை முடிச்சுட்டு சாப்டர் 2 எப்ப பண்ணுவாருன்ற எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா?